இப்போ நான் துபாய் போயிட்டு வந்தேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. உங்களுக்கு தெரியும் எதற்காக போயிட்டு வந்தேன். சைமா விருது தலைவருக்காக சவுத் இந்தியா முழுக்க ஒரு ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னு இஸ் த காடஸ் ஆஃப் காட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யூஸ்வலா ஆந்திராக்கு ஒன்று, கேரளாக்கு ஒன்று, கர்நாடகாவுக்கு ஒன்று, தமிழ்நாடுக்கு ஒன்று, இப்படி தான் கொடுப்பாங்க. அதான் சைமா. ஆனா அந்த பெருமை நமது தலைவருக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்த சவுத்துக்குமே சேர்ந்து ஒரு சிறந்த மனிதர், ஒரு புனிதர், அவர் மனித நேயம் மிக்கவர் என்று கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிபியூட்டை நம்ம தலைவருக்கு கொடுத்தாங்க. அது மறுநாள் நம்ம கட்சி அங்க துபாயில இருக்கிறது. மிஸ்டர் கமால் மற்றும் நிறைய நிர்வாகிகள் எப்படி நீங்கள்லாம் இங்க இருக்கீங்களோ இதே மாதிரி அன்னைக்கு மகளிர் அணி சகோதரிகள் மஞ்சள் சேரை கட்டி நம்ம கட்சியினர் வேஷ்டி கட்டி அத்தனை பேரும் ஒரு நெக்ஸ்ட் டே 16th அந்த ஒரு விழா நடந்துச்சு. அப்போ நான் கேட்கிறேன், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று சொல்லிதானே நம்ம தலைவர் நம்மளை வளர்த்திருக்காரு. இங்க துபாய் வாழ் மக்களுக்கு என்ன உதவி வேணும் என்றாலும் சொல்லுங்கள், தேமுதிக சார்பாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் அங்க இருப்பவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லாருமே இங்க வசதியா இருக்காங்க, உதவி பெறக்கூடிய நிலையில் ஒருத்தர் கூட இல்ல அண்ணி அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே சொல்ற அந்த செகண்ட் நம்ம தமிழ்நாடு என்னைக்கு அது மாதிரி மாறும் அப்படின்ற சிந்தனை தான் என் மனசுல அன்னைக்கு ஓடுச்சு. இவங்களை வறுமையிலேயே வச்சிருக்கிறதுனால தான் இலவசங்களை கொடுத்து, ஓட்டுக்கு காசு கொடுத்து, கோட்டரை கொடுத்து, பிரியாணியை கொடுத்து அடிமைகளாகவும் வறுமையாளிகளாகவுமே இந்த 50-60 வருஷமா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த நிலை மாறணும் என்பதற்காக நம்ம தலைவர் கட்சி ஆரம்பித்தார்.